ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இனிய காலை வணக்கம். மார்கழி திங்கள் 9வது நாள் திருவெம்பாவையில் 9வது பாசுரத்தை படித்து பொருளுணர்ந்து பயன்பெற இருக்கிறோம். தனக்கு வரும் கணவன் நிறைய வருமானம் உடையவராக, அழகாக இருக்க வேண்டும், வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் வைத்து மாலை சூட மணாளனை தேடுபவர்கள் பெருகிவிட்ட காலம் இது. இந்த செல்வம் நிலைத்திருக்குமா? செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா என்ற ஐயம் எழுந்து, பக்திமான் ஒருவன் தனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் இன்று யாராவது இருப்பார்களா? ஆனால் அன்றைக்கு ஒரு அடியார் இருந்தாராம். தன் கணவன் பக்திமானாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இறைவனிடம் கேட்டார். அப்படி கேட்டு வெற்றியும் பெற்றார். அவர் யார்? முதலில் பதிகத்தை படித்துவிட்டு பின்னர் அவரை பற்றி பார்ப்போம். பதிகம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அடி பெற்றியவனே, அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். பல பல ஊழிகள் கழிந்தும், அதாவது உலகங்கள் அழிந்தும், பல பல சிருஷ்டி மாயைகள் மறைந்தும் எப்போதும் நிலைத்து இருந்து வரும் பழமையான பொருள் என்று போற்றப்படும் பழமையோனே, இன்னும் தொடர்ந்து வரப்போகும் பல பல யுகங்களுக்கு புதுமைக்கெல்லாம் புதுமையாக இருக்கப் போகும் இளையோனே, எம் ஈசனே, உம்மை தலைவனாக கொண்ட யாம் உம்முடைய அடியார்களுக்கு மட்டுமே பணி செய்வோம். உம்மை தலைவனாக ஏற்றுக்கொண்ட உன் அடியார்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அவர் விடுக்கும் ஆணையையே எங்கள் பரிசாக கருதி சிரம் தாழ்ந்து பணி செய்வோம். அடியார்களை வேண்டும் இந்த பிரார்த்தனையை ஈசனே தீவிர ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை என்போம். அதனால் நேசத்துக்குரிய எம் பாவையே, ஈசனை பாடுவோம், எழுந்து வா சீக்கிரம். அழகானவர் மணாளனாக வர வேண்டும், அதிக பொருள் படைத்தவர் கணவனாக வர வேண்டும், தன் சொல்படி கேட்பவரே வேண்டும் என்றெல்லாம் பெண்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அழியக்கூடிய தோற்றத்தை விடவும் செல்வத்தை விடவும் சிவபக்தி மேலானது. சிவனை அடைந்த அடியார் கணவனாக அடைய வேண்டும் என்பதுவே பெண்களின் விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதுவே புத்திசாலித்தனமான வேண்டுதலாக இருக்க முடியும். எதுவுமே நிலைக்காத இந்த உலகில் என்றும் எங்கும் நிலைத்திருப்பது சிவம் ஒன்று மட்டுமே. அது அழிவில்லாத அனாதியான அபூர்வமான மாபெரும் சக்தி. இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் மகாசக்தி. சக்தி என்பதால் அதற்கு அழிவும் இல்லை, ஆக்கமும் இல்லை. போக்கு வரவு இல்லாத அந்த புண்ணியனே பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்குகிறான். என்றும் நிலைத்திருக்கும் சிவத்தை பற்றி கொண்டோரும் அழிவில்லாத நித்திய நிலையை சிவலோகத்தில் அடைவர் என்பது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற உண்மை. சிவத்தை கணவனாக அடைவதை விடவும் சிவன் அடியாரை கணவனாக அடைவது எளிது, சிறப்பானதும் கூட. சிவம் என்பது உருவமில்லை, பண்பு இல்லை, குணம் இல்லை, அது மாபெரும் சக்தி மட்டுமே. அதை கணவனாக அடைவது மாபெரும் பிரயத்தனம். ஆனால் சிவனடியாரை கணவனாக அடைந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். எப்படி? கணவனாகிய சிவனடியாருக்கு தொண்டு செய்த புண்ணியமும் கிடைக்கும், அதன் வழியே சிவனாரின் ஆசியும் கிடைக்கும். அடியாரை தொழுவது ஈசனை தொழுவதை விட மேலானது என்கிறது சைவம். அவரே கணவன் என்றால் பதிபக்தியும் கூடிவிடும் இல்லையா? அப்படி சிவனடியாரையே மணவாளனாக அடைய வேண்டும் என்று விரும்பிய அந்த மாபெரும் பேற்றை அடைந்தவர் சங்கிலி நாச்சியார். ஆளாள சுந்தரரின் அழகில் மயங்கி அடுத்த பிறவியில் சுந்தரமூர்த்தி நாயனாராக பிறப்பெடுத்த வேளையில் கரம் பிடித்த சங்கிலி நாச்சியாரின் வாழ்வும் தொண்டும்
சைவ உலகில் ஒரு பேரொளியாக, மகளிருக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக விளங்கி வருகிறது எனலாம். ஈசனின் திருவடிவம் ஆடியில் காணப்பெற்று அதுவே தனித்து உருவான தோற்றமே ஆலால சுந்தரர் எனப்படும் சுந்தரர் வடிவம். இவரே திரண்டு வந்த ஆலகால விஷத்தை திரட்டி ஈசனிடம் கொடுத்தவர். இந்த சுந்தரமூர்த்தி பெருமானால் கைலையில் இரு பெண்கள், அதாவது கமலினி, அணிந்திதையார் என்பவர்கள் ஈசனின் விதிப்படி பூமியில் சுந்தரராக அவதாரம் செய்த சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருவொற்றியூரில் மனம் செய்து கொண்டார். செங்குன்றம் அருகே ஞாயிறு என்னும் தலத்தில் வாழ்ந்த நிலக்கிழாரின் அருமை மகள் சங்கிலி நாச்சியார். எப்போதும் இறைத்தொண்டில் ஈடுபாடு கொண்ட இந்த திருமகளின் வேண்டுகோளின்படி திருவொற்றியூர் எழுத்தறியும் பெருமான் கோயிலின் அருகே கன்னி மாடம் ஒன்றை அமைத்து தங்க வைத்தார் அவர் தந்தை. சங்கிலி நாச்சியாரும் ஈசனுக்கும் அவர் தொண்டர்களுக்கும் அணிவிக்க மலர் மாலையை தொடுக்கும் புனித பணியில் ஈடுபட்டார். தாம் தொடுக்கும் மாலையையே படம்பக்க நாதருக்கும் திருவொற்றியூர் தியாகருக்கும் சூட்ட வேண்டும் என்று விரும்பி நாள்தோறும் மலர் தொண்டை தொடர்ந்து நடத்தி வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த எண்ணம் உதித்தது. எப்படியும் தம்முடைய தந்தையார் நச்சரிப்பு தாழாமல் ஒரு நாள் திருமணம் புரிந்துதான் ஆக வேண்டும். அப்போது சுவாமியையே மணாளனாக வரித்து கொண்டேன் என்று கூறுவது காரியத்துக்கு உதவாது, மேலும் அது ஈசனை சங்கடப்படுத்தக்கூடும். எனவே ஈசனின் மனதுக்கு உகந்த அவர் அடியாராகிய ஒரு நல்லவரை, அவர் எப்படி இருந்த போதும் அவரையே மணப்பேன் என்று உறுதி பூண்டாள் சங்கிலியார். அதுபோலவே தல யாத்திரை திருவொற்றியூருக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் முற்பிறவி விருப்பம் காரணமாக சங்கிலி நாச்சியாரை கண்டவுடன் காதலித்து அவரையே மனம் முடிக்கவும் செய்தார். சிவனிலும் அவன் அடியார்கள் பெரியவர்கள் என்பது சைவ உலகின் கருத்து. அந்த வகையில் சங்கிலி நாச்சியார் பெரும் புண்ணியம் செய்த பெருமாட்டி அல்லவா? அவரின் விருப்பம் நிறைவேறியும் விரும்பியபடி திருமணம் முடிக்கவும் உதவியது அவளுடைய மார்கழி நோன்பு என்கிறது ஆன்மீக உலகம். ஈசனை பாடி இந்த மார்கழியில் நோன்பிருந்து வேண்டினால் இனிய திருமண வாழ்வும் மங்கள நிகழ்வுகளும் நிலைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். எனவே சோம்பி உறங்காமல் ஈசனை பாட எழுந்து வாருங்கள் என்கிறார் மாணிக்கவாசகர். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே என்று கூறி இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.